வணக்கம். கொங்கு கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை தொடக்க விழா நாளை 22/1/2026 மாலை 4 மணி அளவில் இந்த அரங்கத்தில் நடைபெற உள்ளது. கொங்கு கலை இலக்கிய பண்பாடு என்றால் என்ன? கலை இலக்கியம் பண்பாடு என்றாலே போதுமல்லவா? அது என்ன கொங்கு என்ற ஒரு அடைமொழி என்று சொன்னால், கொங்கு என்பது ஒரு இனத்தின் அடையாளமோ ஒரு சமூகத்தின் குறியீடோ அல்ல. கொங்கு என்பது ஒரு நிலப்பரப்பினுடைய ஒரு மேட்டு பகுதி. தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்தில் அமைந்துள்ள கொங்கு என்பது ஒரு பிரத்யேகமான கலை பண்பாட்டை கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய மிகச்சிறந்த ஒரு சிறப்பே உபசரிப்பு, விருந்தோம்பல், உயரிய பண்பாடு, யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உலகம் அனைவரையும் அரவணைத்து வாழும் ஒரு பண்பாட்டுக்கு ஒரு சிகரமாக விளங்கக்கூடியது தமிழர் நாகரிகம். அத்தகைய நாகரிகத்தை கொங்கு மண்டலம் தற்போது உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. ஏனென்றால் இங்கே அனைத்து பிரதேசத்திலிருந்தும் வந்து வசிக்கிறார்கள். அனைத்து மாநிலம், அனைத்து நாடு, அனைத்து மாவட்டம், அனைத்து மொழி, அனைத்து மதம், அனைத்து சாதி, ஏழை, பணக்காரர், தொழிலாளி, முதலாளி என்கிற பேதம் இல்லாமல் அனைவரும் சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மண் உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அத்தகைய பண்பாடு, செழுமை மிகுந்த கலாச்சாரம் மிகுந்த இந்த மண்ணை கொண்டாடுவதன் மூலமாக மக்கள் அனைத்து மதமாச்சாரங்களையும் தாண்டி இங்கே மானுட நேயத்தை உயர்ந்த ஒரு பண்பாடாக கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு பொருளிலே கொங்கு கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை தொடங்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளும் அனைத்து சமூகத்திலும், அனைத்து மதத்திலும், அனைத்து மொழியிலும் இருந்து இந்த நிர்வாகிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய பயணம் நெடுந்தூரமானது. இதனுடைய நோக்கம் உலகத்திற்கு ஏதுவான நோக்கம். இது சுற்றுப்புறச் சூழல், இயற்கை பாதுகாப்பு, இப்படி நோக்கம் போக போக தன்னை பெரிதாக்கி கொண்டே போகும் என்கிற ஒரு அளவில் கொங்கு கலை இலக்கிய பண்பாடு தொடக்க விழா நாளை கவிப்பேரரசு பத்மபூஷன் ஐயா கவிஞர் வைரமுத்துவர்கள் இதை தொடங்கி வைத்து இதை உலகத்திற்கு முதல் அடியை எடுத்து வைப்பதற்கு ஒரு முத்தாய்ப்பான வாய்ப்பை நமக்கு வழங்க நாளை வருகிறார். யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்கிற ஒரு புறநானூற்று வரிகளை கொண்டாடும் விதமாக இக்கால தமிழகத்தில் மறைந்து போன பண்பாட்டை மீட்டெடுக்கும் விதமாக கொங்கு கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை உலகத்தின் அனைத்து மாந்தர்களையும் இரு கரம் கூப்பி வாருங்கள் வாருங்கள் மனிதநேயம் பரப்புவதற்காக ஒன்றிணைவோம் என்று அழைக்கிறது. நாளை திருப்பூருக்கு 4 மணிக்கு கவிப்பேரரசு வைரமுத்தினுடைய உலகத்திற்கு அறைகூல் எடுக்கக்கூடிய மானுட ஒரு சித்தாந்தத்தை, கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காப்பியம், இப்படி சிற்பியை உன்னை செதுக்குகிறேன், தண்ணீர் தேசம், இப்படி கவிராஜன் கதை, இப்படி எண்ணற்ற ஒரு நிகழ்காலத்தில் நிகரில்லாத ஒரு புலவனாக விளங்கக்கூடிய கவிப்பேரரசு கவி ஆளுமை பத்மபூஷன் ஐயா கவிப்பேரரசு வைரமுத்துவர்கள் வருகிறார். அவர் உரையை கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்களும் தயாராக வாருங்கள். வணக்கம்.